அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் நபரை கூட, வெறுப்பில் இருக்கும் நபரை கூட தேடி வந்து உருகி உருகி பேச வைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாந்திரிகமும் கலந்துருக்கு. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு நன்கு அறிமுகமான நபர்கள் எல்லார்கிட்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை யாருக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த நபருக்கு உங்களை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும், அவங்க உங்ககிட்ட கொஞ்சமாவது பேசியிருக்கணும். உங்களை யாருன்னே தெரியாத நபர்கள் கிட்ட இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் தாராளமா இதை பயன்படுத்தலாம். மேலும் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் சண்டை காரணமா பிரிஞ்சிருக்கும் காதலர்களுக்கு இது சூப்பரான ஒரு மெத்தட். நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரே உங்களை தேடி வந்து பேசுவார். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரிங்க, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறது, திருமணமான நபர்களுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறான விஷயம். அப்படி நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாலும் கூட வாழ்க்கையில் வேறு விதமான பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ கவனமாக இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெக்னிக்கை 11 நாட்கள் 11 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்குமே எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா தீட்டு நாட்களில் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான 11 நாட்களை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. பிரேக் எடுக்காத மாதிரி 11 டேஸை நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் சாட்டர்டேவாக தான் இருக்கணும். அதாவது ஆரம்பிக்கும் நாள் மட்டும் சனிக்கிழமையாக இருக்கணும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்குள்ளே இருக்கும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அசைவமும் தாராளமாக சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது. தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய் மற்றும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பென் வேணும். இந்த 3 விஷயங்கள் தான் தேவை. பெண்ணுடைய கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெண்ணை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் பிரேக்கப் லவ்ல இருக்கீங்க அல்லது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கூட ஏதோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனை காரணமாக அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ரெட் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும். ரெட் கலர் பென்னா அது ரெட் கலர் மார்க்கராக இருக்கலாம், ஸ்கெட்சாக இருக்கலாம், ரெட் கலர் பென்சிலாக இருக்கலாம், ரீஃபில் பென்னாக இருக்கலாம், எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரெட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஆல்ரெடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, இருந்தாலும் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் பென் அல்லது கிரீன் கலர் பென்னை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 6 ஏலக்காய்களை பயன்படுத்தணும்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ஏலக்காயை நீங்கள் தேர்வு பண்ணும்பொழுது முழுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உடைஞ்ச ஏலக்காய்களை பயன்படுத்தக்கூடாது. விதைகள் வெளியே வந்த ஏலக்காயை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஏலக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. உடைந்த ஏலக்காயை தாந்திரிகத்துக்கு பயன்படுத்த முடியாது. சரிங்க, இப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பேப்பர் நீங்கள் எடுத்தாலே போதும். ஆனால் அதில் எதுவும் கிறுக்காத மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரியான பேப்பர் எடுத்துக்கோங்க. 11 முறை நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். பெயருக்கு பக்கத்தில் வசி வசின்னு நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நான் ஒரு சின்ன ஃபார்மட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேம்ன்ற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். பக்கத்தில் வசி வசின்னு எழுதுங்க. இங்கிலீஷ்லையும் நீங்கள் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல உணர்வு பூர்வமாக உணர்ந்து நீங்கள் எழுதணும், அதுதான் முக்கியம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட் பென்னை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென் இல்லைனா கிரீன் கலர் பென்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 11 முறை நீங்கள் எழுதணும். 1 by 1 அப்படியே எழுதிட்டு வாங்க. வேணும்னா நீங்கள் நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். 1 2 3 கூட போட்டுட்டு அப்படியே லைனாக எழுதிட்டு வாங்க. சின்ன பேப்பரில் எழுதினாலே போதும். ரொம்ப பெருசாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் பெயர் எழுதும் பொழுதும் உணர்வு பூர்வமாக எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டோ இல்லை அவங்க மேலே வருத்தத்துடனோ கோபத்துடனோ எழுதக்கூடாது.
சந்தோஷமான மனநிலையில நீங்க அந்த பெயரை எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய வலது கையில 6 ஏலக்காயை வச்சுக்கணும். லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, வலது கையை மட்டும் தான் பயன்படுத்தணும். வலது கையில 6 ஏலக்காயை வச்சுட்டு நல்லா இருக்க மூடிக்கோங்க. மூடினதுக்கு பிறகு நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறத அப்படியே ஒரு முறை படிங்க. அதாவது 11 முறை அந்த பெயரையும் பக்கத்துல வசி வசின்னு எழுதியிருக்கிறதையும் நீங்க படிக்கணும். ஒவ்வொரு முறை நீங்க அவங்க பெயரை படிக்கும் பொழுதும் நீங்க சந்தோஷமா படிக்கணும். அவங்கள மனதார நினைச்சுக்கிட்டு அந்த பெயரை நீங்க படிக்கணும். அவங்க உங்ககிட்ட பேசிட்டாங்கன்ற உணர்வு நிலை இருக்கணும். இதற்கு மேல பேச போறாங்கன்ற எதிர்பார்ப்பு மனநிலையோட நீங்க படிக்காதீங்க. நீங்க விரும்பும் அந்த நபர் உங்க கூட தான் இருக்காங்க, உங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே அந்த பெயரை நீங்க படிக்கணும். 11 முறை நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை மடிச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல, காத்து போகாத மாதிரியான ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. அது டிஃபன் பாக்ஸா கூட இருக்கலாம், ஸ்டீலா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் காத்து போகாத மாதிரியான ஒரு பாக்ஸ்ல அந்த பேப்பரையும் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 6 ஏலக்காயும் போட்டு வைக்கணும். திரும்பவும் அடுத்த நாள் அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏலக்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 11 நாட்களும் அந்த 6 ஏலக்காயை தான் நீங்க பயன்படுத்தணும். அதை மாற்றக்கூடாது. ஆனால் தினமும் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் எடுத்து 11 முறை அவங்களுடைய பெயரை எழுதணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. தினமுமே ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அவங்களுடைய பெயர் எழுதிட்டு பக்கத்துல வசி வசின்னு 11 முறை எழுதணும். எழுதினதுக்கு பிறகு 11 முறை அவங்களுடைய பெயரை நீங்கள் படிக்கணும். படிக்கும் பொழுது வலது உள்ளங்கையில் இந்த 6 ஏலக்காயை வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கணும். திரும்பவும் அந்த பேப்பரை மடித்து அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுருங்க. பேப்பர் மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே ஏலக்காயை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அவங்க பெயரை படிக்கும் பொழுதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வசி வசின்ற வார்த்தையை சேர்த்து தான் நீங்கள் சொல்லணும். பெயரை மட்டும் சொல்லக்கூடாது. 11 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாக்ஸில் 11 பேப்பர்கள் இருக்கும் மற்றும் 6 ஏலக்காய்கள் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். உடனடியாக அதை நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசினதுக்கு பிறகு அந்த ஏலக்காயும் அந்த பேப்பரையும் நீங்கள் எரிச்சிடுங்க. அல்லது நீர்நிலை இருந்ததுன்னா அங்கே தூக்கி போட்டுடுங்க. அல்லது நீங்கள் கிழிச்சு கூட போட்டுடலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள்: தினமுமே ஒரே டைமிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தினமுமே அதே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதே நேரத்தை கடைபிடிக்கணும். நேரத்தை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடில் இது ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான ரகசியம்: இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வருதா, மெசேஜ் வருதான்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்கக்கூடாது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் திருப்பணும். இது ஒரு முக்கியமான சூட்சமம். அடுத்த முக்கியமான விஷயம்: நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்திலேயே இருக்காங்க, உங்க வீட்டில் அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க. அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு அவங்கள நோட் பண்ணாதீங்க. நீங்க கேஷுவலா இருக்கணும். அன்னெசரியா அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. நீங்களா போய் வாண்டடா எதுவுமே பேசாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் கேஷுவலாக இருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். 7 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிரும். ஈவன் ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் நீங்கள் 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நடுவில் ட்ராப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிற எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.